ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக கோல்டு சில்வரில் வந்து காயின் பார்த்துருப்போம், ஜுவல்லரிஸ் பார்த்துருப்போம். ஆனால் எங்கேயாவது தங்கத்தில் குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, சாமி சிலைகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க? வாங்குகிறோமோ இல்லையோ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சுற்றி காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் சில பல கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். அதை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், அதுவும் எஸ்பெஷலி கோல்டு, சில்வர், டைமண்ட் இது ரிலேட்டடான வீடியோஸ், சேவிங் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து சேவிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பேர்ந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூரில் உள்ள மந்த்ரா ஷாப்பு. இந்த ஷாப் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இது வந்து இந்த ஷாப்பில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம இந்த வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஷாப்பில் இல்லை வீட்டில் அப்படிலாம் அந்த மாதிரி பொருட்கள். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து செம்பு, பித்தளை, வெங்கலம், அதாவது காப்பர், பிரான்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்களில் செஞ்ச பொருட்கள் தான். இங்கே வந்து ஜெர்மன் சில்வரோ இந்த வெள்ளை பித்தளை அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் எந்த ஐட்டமும் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பியூரான காப்பர், வெங்கலத்தில், ஏன்னா பூஜை ரூமில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா செம்பு, பித்தளை இல்லை வெங்கலம் இதானே யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 கேரட் கோல்டு பிளேட்டிங்கில் பண்ணதுங்க. ஸோ அந்த கலர் ஃபேடே ஆகாது. இந்த குத்து விளக்கு வெங்கலத்தில் உள்ளது. இதுக்கு 24 கேரட் கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 16 இயர்ஸ் வரையும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இந்த பாலிஷ் வந்து போகவே போகாது. பட் இந்த கோல்டு பிளேட்டிங் வந்து எந்த மாதிரி பொருளுக்கு போட முடியும்னா, வெண்கலம், அதுக்கப்புறம் சில்வர், வெள்ளி. நீங்கள் வீட்டில் வெள்ளியில் குத்து விளக்கு வச்சுருக்கீங்க, அதுக்கு கோல்டு பிளேட்டிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து இன்ச் கணக்கில் வந்து அவங்க அமௌண்ட் வந்து கோட் பண்ணுறாங்கங்க. ஆக்சுவலாக ஊரில் என்னோடய பிரதர் வந்து ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கற்பக விருட்சம் மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து சிமெண்ட்லேயே இப்போ வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெங்கலத்தில் நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து நெட்லேயும் பார்த்துட்டு, ஸோ இந்த மாதிரி ஷாப்லேயும் இருக்குதுன்னு சொல்லி நெட்டில் தான் காமிச்சது. ஸோ அதை வச்சு தான் இங்கே சென்னைக்கு வந்து லாஸ்ட் வீக் அப்பா வந்திருந்தப்போ இந்த கடையை விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் இவங்கக்கிட்ட இந்த கோல்டு பாலிஷில் உள்ள காமாட்சி விளக்கெலாம் பார்த்து நம்ம இந்த கடைக்கு போய் கேட்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிருந்தேன். பட் இந்த கடைக்கு தான் வர்றேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக இந்த விளக்கு வந்து என்கிட்ட இருக்குங்க. இதே மாதிரி வெங்கலத்தில் என்கிட்ட விளக்கு இருக்குது. ஸோ அந்த விளக்கு வந்து அரௌண்ட் ஒரு 275 என்னமோ வாங்கியிருந்தேன். பட் இது வந்து கோல்டு 24 கேரட் கோல்டு பிளேட்டட் 1266 அப்படின்னு போட்டிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே நேச்சுரலாக நீங்கள் வந்து கோல்டு பிளேட்டட், அதாவது 24 கேரட் கோல்டு பிளேட்டட் தான் இந்த விளக்கு. அழகாக இருந்ததுங்க. நல்லா நச்சுன்னு இருக்கும். நம்ம பூஜை ரூமில் வந்து வெள்ளி விளக்கு வந்து நம்ம வாங்கி திரும்ப கருத்து போகும். நம்ம திரும்ப அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் இந்த மாதிரி ஒரு தடவை கோட் பண்ணி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து 15 இயர்ஸ் வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நேம் போர்டில் வந்து நமக்கு அந்த கோல்டன் கலரில் எழுதுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அவங்களுக்கு. மேக்ஸிமம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பாலிஷ் பண்ணலாம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து வெங்கலமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா சில்வராக இருக்கணும். இந்த ஜெர்மன் சில்வர் அப்படிலாம் இருந்தால் வந்து பாலிஷ் பண்ணி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து 10 to 15 டேஸ் ஆகும் அந்த பாலிஷ் பண்ணி திரும்ப கொடுக்குறதுக்கு அப்படின்னு. நம்ம யாருக்காவது மறக்க முடியாத மாதிரி ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கிள் கொடுக்கணும், ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கூட இங்கே நிறையா அவைலபிளாக இருந்ததுங்க. மெயினாக எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த உருளிலாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீட்டு என்ட்ரன்ஸில் வரவேற்பறையில் வைக்கிற மாதிரி உள்ளது. மெயினாக வந்து இங்கே உள்ள ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த ஷாப் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த என்ட்ரன்ஸில் அந்த கல்லாப்பட்டி கிட்ட ஒரு சின்ன புத்தர் வைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளது வந்து இந்த மாதிரி வெண்கலம், வெள்ளி, தங்கம் இதுக்கெலாம் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பவர் இருக்குங்க. ஸோ அதனால தான் மெயினாக நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காரணம். ஸோ இது எல்லாமே வந்து காமாட்சி விளக்கு வெங்கலத்தில் உள்ளது, பியூர் பிராஸு, அதில் வந்து 24 கேரட் கோல்டு பிளேட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு குங்குமச்சிமிழ் தான் அழகாக வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதை கொண்டு வாங்க மேடம், நாங்கள் வந்து பாலிஷ் பண்ணி கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
மெயினாக நிறைய பேர் வந்து இவங்கக்கிட்ட வந்து அந்த பூஜை ஜாமான் எல்லாமே வந்து கோல்டு பிளேட்டிங் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஏன்னா வெள்ளி அப்படிங்கிறப்ப நமக்கு நானும் இப்போ பூஜை ரூமில் வந்து வெள்ளி சிலை சாமி சிலைகள்லாம் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்து அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அப்படியே கருத்து போயிடும். ஏன்னா நம்ம ஓப்பனில் தானே வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப. பட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து கோல்டு பிளேட்டிங் போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து லைட்டாக அதாவது ஒரு ஈர துணி வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்தாலே போதும், உங்களுக்கு பளிச்சுன்னு வந்துடுது. உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த விளக்கெலாம் வந்து நமக்கு பொறுத்துறப்ப அந்த திரிக்கிட்ட வந்து அந்த திரி ஹோல்டர் கூட இப்போ விற்கிது நமக்கு. அந்த மாதிரி திரி ஹோல்டர் வாங்கி வச்சு போடுறப்ப இந்த விளக்கு வந்து அப்படியே சுத்தமாக இருக்கும். நீங்கள் ஈர துணி வச்சு மட்டும் தொடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம வந்து ஃப்யூச்சரில் இப்போ தேவையில்லை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்கல விளக்கு வாங்கி இந்த மாதிரி கோல்டு பிளேட்டிங் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. இந்த பூஜை சாமான் செட்டு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வெள்ளியில் இப்போ இருக்கிற அமௌண்ட்டு வந்து வெள்ளி வந்து இப்போ ஒரு 2-3 டேஸாக குறைஞ்சிட்டு வருது. பட் இருந்தாலும் வெள்ளியில் இவ்வளோ பெருசாக அஃபர்டபுளாக வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல. பட் இது வந்து கண்டிப்பாக நம்ம பூஜை ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டு, இந்த மாதிரி ஒரு பூஜை ஜாமான் வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த மணி வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த டூயல் கலரில் இருந்தது பார்த்திங்களா மணி, அதெல்லாம். இது வந்து ஃபுல்லாகவே 24 கேரட் கோல்டு பிளேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மணிலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சாமி சிலைகள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வீட்டில் வைக்கிற அந்த சாமிக்கு வந்து வைக்கிற மனை அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட வந்து நம்ம வந்து பாலிஷ் பண்ணி இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இப்போ இந்த சாமி சிலைலாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் ப்யூர் வெங்கலத்தில் காப்பர் பிளேட்டிங். அந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் காப்பர் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. காப்பர் அப்படின்னா செம்பு, வெங்கலத்தில் அந்த செம்பு மட்டும் வந்து கோட்டிங்காக கொடுத்துருக்கிறது ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்ததுங்க. அந்த முருகன் வள்ளி தேவயானையோட இந்த ட்ரெஸ்லாம் பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் யூனிக்காக நல்லா பிளேட் பண்ணியிருக்காங்க செம்பு வச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாமே நீங்கள் வந்து பூஜை ரூமில் அழகாக யூஸ் பண்ணலாம். நமக்கு வராகி அம்மன், அர்த்தநாதீஸ்வரர் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக குட்டியிலேருந்து நல்ல பெரிய இது ஐட்டம் வரையும் வச்சுருந்தாங்க. பட் ரேட்டிங் வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணலை. நிறையா ப்ராடக்ட் வந்து நம்ம கேட்குற மாதிரி தான் இருந்தது. இந்த விநாயகர் செட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு அழகாக இருந்தது. அப்படியே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விநாயகர் அந்த வெங்கலத்தில் அந்த காப்பர் கோட்டிங்கில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வெங்கலத்தில் உள்ள ஒரு காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் சாமி சிலை எதுனாலுமே அதுக்கு சில்வர் பிளேட்டிங் பண்ணி கொடுக்கணுன்னு சொன்னாலும் சில்வர் வந்து பண்ணி கொடுக்குறாங்கங்க. பட் அந்த சில்வருக்கு வந்து அவங்க வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் தான் கேரண்டி கொடுப்போம். இந்த 24 கேரட் கோல்டு பிளேட்டிங்க்கு வந்து நாங்கள் 15 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம்னா அது மாதிரி சில்வர் பிளேட்டிங்க்கு வந்து வராது. கண்டிப்பாக அது ஆக்சிடைஸ்டு ஆகும். ஏன்னா நாங்கள் வந்து ப்யூர் சில்வரில் தான் கோட் பண்ணுறோம். கண்டிப்பாக அது வந்து கருத்து போகும் நாளடைவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சில்வர் பிளேட்டிங்கை விட பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கோல்டு பிளேட்டிங் தான் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ குட்டி நம்ம வீட்டு பூஜை அறைக்கு தேவையான சைஸஸில் வேரியஸ் சைஸஸில் இருந்தது நமக்கு. இல்லை எனக்கு வந்து பிளேட்டிங்கே இல்லாமல் இந்த காப்பரில் செம்பில் அந்த வெங்கலத்தில் அந்த செம்பு கலந்தது அப்படின்னா அந்த பொருளும் கிடைக்கிது உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்திங்களா, எனக்கு இந்த நடராஜர் சிலைலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அழகாக அந்த எப்பயுமே வந்து ப்யூர் வெங்கலத்தில் பார்ப்போம். இது வெங்கலத்தில் அந்த காப்பர் கோட்டிங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. காமதேனும்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு. காமதேனு, கோமாதா இந்த மாதிரி யுனிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு வரவேற்பறையில் சின்னதாக வந்து ஒரு உருளி வச்சு அதுக்கு முன்னாடி அந்த காமதேனு அந்த மாதிரிலாம் வைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணுறப்ப அந்த வுட் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த வுட் ஒர்க்குக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி கோல்டு பிளேட்டிங்கில் அவங்க வந்து விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மாதிரி 3ஐயுமே நீங்கள் வந்து அப்படியே அதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். அந்த அவங்க வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு 2-3 வச்சுருந்தாங்கங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும் ஃபீல் வந்து. இந்த மாதிரி ஒரு வுட் ஒர்க்கில் அந்த கோல்டன் ஃபினிஷில் நம்ம வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சில்வர் கோட்டிங்க. இது வந்து ப்யூர் வெங்கலத்தில் செஞ்ச ஒரு ஆன்டிக்கு கலசம் தான். இந்த கலசத்துக்கு வந்து அவங்க வந்து சில்வரில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சிடைஸ்டு சில்வரில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம நிஜமாகவே வெள்ளியில் வாங்க போனோம்னா கிட்டத்தட்ட 1 kgயாவது வேண்டியது இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கெலாம் பார்த்தோம்னா ஒரு 3 லட்ச ரூபா வேண்டியது இருக்கும் உங்களுக்கு.
அதே மாதிரி இந்த பூஜா தாலி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஷாப்போட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை. நான் போனப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. அதை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி குத்து விளக்குலேயே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி உருளிலேயும் வந்து நிறையா டைப்ஸ் இருந்தது உங்களுக்கு அங்கே. இந்த ஆனால் ரேட்டு வைஸ் பார்க்கும்போதுலாம் ஒவ்வொன்றுக்கும் அவங்கக்கிட்ட கேட்குற மாதிரி தான் இருந்தது ரேட்டு. ஸோ அதனால் எனக்கு ரேட்டு சொல்ல தெரியல. உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் சில்வர் கோட்டிங்கில் உள்ளது, இதெல்லாம் கோல்டு கோட்டிங்கில் உள்ளது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஜோடி குத்து விளக்கு வந்து என்கிட்ட வெண்கலத்தில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் குத்து விளக்காக தான் இருக்கும். ஒரு ஜோடி வாங்கணும் அப்படின்னு நினச்சது எனக்கு இங்கே வந்து இந்த மாதிரி வெண்கலத்தில் அந்த காப்பர் பிளேட்டிங் வச்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு இதில் ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிது. நமக்கு சின்னதுலேருந்து பெரிய குத்து விளக்கு வரையும் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய யுனிக்கான ஐட்டம்ஸும் இங்கே இருந்தது. நம்ம தூபக்கால்லேருந்து நம்ம எல்லா பொருளும் வந்து என்ன மாதிரி காம்பினேஷனில் வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பூஜை ரூமுக்கு கதவு அந்த ஹேண்டில் வந்து வெண்கலத்தில் வேணும், அதுக்கு கோல்டு பிளேட்டிங்கில் வேணும் அப்படின்னாலும் பண்ணுறாங்க. இல்லை பியூராக வெண்கலத்தில் மட்டும் போதும் அப்படின்னாலும் அதுவும் கிடைக்கிது. இந்த கற்பக விருட்சம் தாங்க கிட்டத்தட்ட 57,000 சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா, ஒரு கற்பக விருட்சம் கீழே வந்து புத்தரெல்லாம் இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இந்த கற்பக விருட்சம், புத்தர் சிலை இதெல்லாமே இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது வீட்டுக்கு வந்து சின்னதாக எனக்கு வைக்கணும், கற்பக விருட்சம் வைக்கணும், ஆனால் பெரிய சைஸில் இல்லை சின்ன சைஸில் வீட்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இங்கே ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ நான் அங்கங்கே பார்த்துருக்கேன், 1-2 பீஸ் இருக்கும். பட் இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருந்தது. யாராவது இந்த காமாட்சி விளக்கு, குத்து விளக்குக்கெலாம் வந்து இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட் ஒர்க்காக இருந்தது. ஸோ எனக்கு இந்த கடையை பார்த்தப்போ நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோவோ எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு இதில் வந்து நிறையா நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்டிங்கனாலும் எனக்கு சொல்ல தெரியாது. நான் ஷாப்போட அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கே கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நான் எங்கெல்லாம் மோஸ்ட்லி ஷாப்பிங் போகிறேனோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து சுற்றி காமிச்சிட்டே தாங்க வருவேன். ஸோ இதை எல்லாமே வந்து நம்ம ஒரு பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ ஒரு ஐடியாக்காவது விசிட் பண்ணி பாருங்கள். மந்த்ரா, இந்த ஷாப்போட நேம் வந்து மந்த்ரா. இது வந்து கீழே என்ட்ரன்ஸ்லேயே வந்து இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்ததுங்க. கீழே என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு விநாயகர் வச்சுருந்தாங்க. இதை சைட்லேருந்து பார்க்குறதுக்கும் அப்படியே நம்ம கொஞ்சம் வாக் பண்ணி அதை வந்து நேரில் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. ஸோ ஒரு பெரிய கடைகள்லாம் வந்து என்ட்ரன்ஸில் வைக்கிறப்ப இது ரொம்ப அழகாக இருக்கும். ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.